அடுத்து உமர். பின்னாடி தெளிக்கலாம் ரஹீம். பேக் பேக் பேக். உமர் அந்த பக்கம் பின்னாடி 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 இருக்கும். அது போட்டு போலாம். ஓகே பொம்பளை பிள்ளை கோவத்தில் அடிச்சிட போறோம். சீக்கிரம் சீக்கிரம் கொடியை கொடுங்க, கொடியை கொடுங்க. எடுத்துட்டியாமா? எடுத்துட்டியா? கையில் நிற்க போறானுங்களா?
பாத்திரா கொடி கையில கொடுங்க, கொடி கையில கொடுங்க. ஆட்டு 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 ஓகே ஓகே ஓகே. பயப்படுறோம், நீங்க சொல்ற குறைச்சிலே அவன் பயந்துடுறான். 100 பேர் சுத்தி இருந்து பயத்து வந்தாக்குன்னா அடுத்ததாக பௌசான் Assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh. Allah is the greatest. Good morning to all. Respected chief guests, parents and all my dear friends. First of all, I wish you great happy Independence Day. I feel great pride to present this. Because on this day in 1947 we got independence from the British rule. Friends, our great freedom fighters like Mahatma Gandhi, Pandit Nehru, Lala Lajpat Rai, Bhagat Singh, Subhash Chandra Bose and many others devoted their entire life for the independence for our country. Today we are fortunate that we are born in an independent country and we have our own fundamental rights. So it is our responsibility to sincerely perform our duty and progress together for growth and development for our country. Surely the day is not far when our country will be strong and powerful in everything. Thanking you. Jai Hind. Assalamu alaikum. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கிட்டத்தட்ட மாணவர்களுடைய சிலம்பு நிகழ்ச்சி மேற்கொண்டு அவருடைய பிரமிட், அதுபோக மார்ச் பாஸ், இது நம்ம சுதந்திர தின விழாவை நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். என்ன காரணம்னா 200 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1747 இருந்து 57 இருந்து கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் நம்முடைய இஸ்லாமிய நினைச்சிருக்காங்க, போராடி இருக்காங்க. அவங்களுடைய பெரிய முக்கிய பங்கு இஸ்லாமுடைய பங்கு தான். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தை நினைச்சிருக்காங்க, இஸ்லாமுடைய பங்கை மறைச்சிட்டாங்க. அதை அப்படியே அந்த வரலாறுகளை நினைச்சிருக்காங்க, அப்படியே அவங்களுக்கு தகுந்தாலும் மாற்றிட்டாங்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வருட காலமும் இந்த விழாவை நம்ம என்ன செய்யறோம், நம்ம இஸ்லாமியர்கள் கொண்டாடுற முக்கிய காரணமே நம்முடைய மூதாதையுடைய பங்குனாலதான். அதனாலதான் என்ன செஞ்சு அந்த கொண்டாட்டம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். அதே போல நம்முடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நம்ம நவாபுடைய சிராஜுத் தௌலா என்பவர் நினைச்சார் வங்கத்துடைய தேசத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். முதல் இந்த சமுதாயத்துடைய இஸ்லாமியுடைய மாபெரும் வீர மாத்திரம் மட்டுமல்லாமல் உயிர் தியாகம் செய்த செம்மல் யார் என்றால் வங்காளத்தினுடைய தேசத்தினுடைய நவாபு தௌலா தான். கனிமான பெருமக்களே, நாம் எல்லாம் வரலாறுகளை மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்கு நோக்கமே நம்முடைய மூதாதைகளை மறந்துவிடக்கூடாது, அவருடைய செய்தியுடைய வரலாறுகளை மறந்துவிடக்கூடாது, அவருடைய உயிர் தியாகங்களை மறந்துவிடக்கூடாது என்ற காரணமாக தான் நாம் ஒவ்வொருவிடமும் ஞாபகப்படுத்துகின்றோம். அது மாத்திரம் மட்டுமல்ல, 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. ஜாலியன் வாலாபாக் என்பது ஒரு கிணற்றினுடைய பெயர். ஆனால் அந்த கிணற்றிலே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்களும் இறந்து முஸ்லிம்கள் தான். ஆனால் இன்று பதிவுகள்லாம் பிள்ளைகளுடைய புத்தகங்களே மாற்றி அமைக்கப்பட்டது. திப்பு சுல்தானுடைய வரலாறு மறைக்கப்பட்டது, ஹைதருடைய வரலாறு மறைக்கப்பட்டது, அவுரங்கசீபருடைய வரலாறு மறைக்கப்பட்டது, லால் பகதூர் ஷாவுடைய வரலாறு மறைக்கப்பட்டது. காரணம் என்ன? அவருடைய நாமெல்லாம் படிப்பினுடைய தளங்களிலே கீழ்த்தரமாக இருப்பதனால், கீழே இருப்பதனால், அவர்களெல்லாம் உயரத்தில் இருப்பதனால் வரலாறுகளை மாற்றுகின்றார்கள், மறக்கடிக்கின்றார்கள். இதுக்கு இஸ்லாமியுடைய மிக பெரிய பங்கை அவர்கள் புறக்கணித்து அவர்கள் தான் நாட்டை கொண்டு வந்தார்கள், அவர்கள் தான் நாடு வந்தது என்ற ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வளரக்கூடிய பிள்ளைகள், வருகின்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் நம்முடைய மூதாதையுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களும் சமுதாயத்துக்கு முக்கிய பேரங்காக இருக்க வேண்டும், படிப்பிலையும் உயர்தரமாக இருக்க வேண்டும் நோக்கத்துக்காக தான்
வருடம் நம்முடைய ஜாமியா மஸ்ஜித் சார்பாக இந்த விழா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு ஆர்வமூட்டுவதற்காக, பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வமூட்டுவதற்காக, காலம் முழுவதும் இவர்களெல்லாம் நினைவாக இருக்கும், நம்ம ஊருக்கும் ஒரு பெரிய சான்றாக இருக்கும். வரக்கூடிய காலங்களில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒற்றுமையோடு மனநிம்மதியோடு ஆபியத்தோடு சிகத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தாக பசங்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி.